அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் ரூபாய் 15,037 கோடி முதலீட்டில் அமையும் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலை. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொழில்துறை சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே தமிழக முதலமைச்சர், தொழில்துறை சார்ந்த அமைச்சர், அதிகாரிகள் உள்ளிட்டோர் எல்லாம் பங்கேற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதாவது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவிலே தென் தமிழகத்தை மையப்படுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதன்படி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் 15,037 கோடி செலவீட்டில் 2,670 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய சோலார் நிறுவனம் ஒன்றின் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புக்கான உற்பத்தி ஆலைக்குரிய ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதன்படி சோலார் என்கின்ற நிறுவனம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலமைச்சரோடு மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய பல்வேறு அம்சங்கள் குறித்தும் தொழில் நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக உருவாக்கப்படும் தொழில் கொள்கை குறித்தும் முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கின்றார். அதோடு சேர்த்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் கூடுதல் நிறுவனங்களை தமிழகத்திற்கு ஈர்த்து வரும் வகையிலான ஆலோசனைகளும் இடம்பெற்றிருக்கின்றன.